அமைதிக்கான நாடு, அன்புக்கான நாடுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் நம்ம இந்தியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆக்டிவா எந்த வாருக்கும் போகவே மாட்டோம். அப்போ இதோட ஆப்போசிட்டோட டெட் ஆப்போசிட்ல போய் நிக்கிறோம் நீ. அதுவும் யார் கூடனா இஸ்ரேல் கூட. அம்மாசை கொலை பண்ணீங்கன்னா கொலை பண்ணீங்க, அது வேற கதை, அது டெரரிஸ்ட். ஆனா இன்னசென்ட் ஒரே ஒரு சைல்டு கொலை பண்றதுக்கு நம்ம ஆயுதம் பயன்பட்டுச்சுன்னா நம்மளும் அதுல பார்ட் ஆஃப் த கிரைம்ல வரும். பாகிஸ்தான் நம்மளை கேட்கறதுக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது. ஓகே, ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் இருக்கு. ஏன்னா அங்க யாரு பிரைம் மினிஸ்டர், யாரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னே தெரியாது. குழந்தைங்களையும் பெண்களையும் டார்கெட் பண்ணி ஸ்னைப்பர்லாம் வச்சு கொன்னது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. மோடியால இண்டிபெண்டா செயல் பண்ண முடியலங்கிறதே எனக்கு ஒரு பார்வையா இருக்கு. மோடி அந்த அளவுக்கு அரசு கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஒரு பிளாக் மார்க். இது மாறி வரும் பல்வேறு அரசியல் காட்சிகளையும் அதன் பின்னணிகளையும் தொடர்ந்து விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் திரு சிவா அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று படிச்சிருந்தேன், அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது சமீபத்தில் இஸ்ரேல் வந்து காசா மீது நடத்திய அந்த கொடூரமான தாக்குதல், இனப்படுகொலை, அங்கே அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலை விவகாரம் பற்றி மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மீது வச்சுருக்காங்க. காசாவில் அவ்வளோ பெரிய இனப்படுகொலை இஸ்ரேல் நடத்துவதற்கு துணை போனது இந்தியாவிலேருந்து பல ஆயுதங்கள் வந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, ஒரு செய்தியை லீக் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான். ஜஸ்டிஸ் முரளிதரனோட ரிப்போர்ட், யூஎனோட ரிப்போர்ட் ஒன்று இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணதே தெளிவாக என்ன சொன்னிச்சுன்னா, இஸ்ரேல் இஸ் கமிட்டிங் ஜீனோசைட், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. இதை வந்து இன்டர்நேஷ்னல் லாவில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் எல்லாத்துக்கும் இதை ஏற்கனவே எவிடன்ஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது. அந்த முரளிதரனோட ரிப்போர்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குழந்தைங்களையும் பெண்களையும் டார்கெட் பண்ணி ஸ்னைப்பர்லாம் வச்சு கொன்னது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இதான் மெயின் எவிடன்ஸ். இதுக்கப்புறம் தான் ஏன் இந்தியா அனுப்புச்சுங்கிறத அந்த கேள்வியே வரணும். அக்டோபர் 7 2500 கப்பல் அந்த பக்கம் போயிருக்குன்றாங்க இஸ்ரேலுக்கு. அதில் மினிமம் 700 வச்சுக்கலாம், 700 to 800 சிப்ஸு மிலிட்ரி எக்யூப்மெண்ட் தான் அங்கே போயிருக்கு. வேறு எதுக்காகவும் இஸ்ரேல் வந்து இப்போ யார்கிட்டையும் போரில் இல்லை. இப்போ சுற்றி இருக்கிறதுல மேக்ஸிமம் வார் யார் கூட இருக்குன்னா பாலஸ்தீனை காலி பண்ணுறதுக்கு தான் இருக்குது, காசாவில் தான் இருக்குது. எதுக்கு அனுப்புனீங்க? இந்த நமக்கு இப்போ அனுப்புனது தப்பு சரிங்கிறத விட எதுக்கு அனுப்புனீங்க, அதனால நமக்கு என்ன பலன் கிடச்சிது, அவ்வளோதானே. ஒரு இந்தியனா அதான் நமக்கு வேணும். இந்தியாவுக்கு என்ன பலன் கிடச்சிது? அமெரிக்கா இன்னமும் டேரிஃபில் உங்களை எந்த விதமும் எக்ஸிக்யூஷன் கொடுக்கல. எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் தான் அமெரிக்கா கிட்டேருந்து. அதையும் மீறி இந்த இஸ்ரேல் மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு உலகமே இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவோட யூஸ்வலான ரூட் என்ன வாங்கிச்சுன்னா நான் அலைன்மெண்ட் தான். இது நேரு காலத்துலேருந்து ஏன் இப்படி பண்ணோம்னா, நமக்கு அந்த பவர் கிடையாது. அதனால நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் வாருக்கு போக தேவையில்லை. வார் நம்ம என்கரேஜும் பண்ண வேண்டாம், நம்ம விலகி நின்று போகணும். இப்போ ஆக்டிவாக ஒரு வாரை உலகம் பூரா அதை ஜீனோசைடுன்னு சொல்லும் போதும், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டின்னு சொல்லும் போதும், எல்லா யூஎன் டாக்குமெண்டடில் 75,000 பீப்புள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 75,000 ஹமாஸ் கிடையாது, அதெல்லாம் ஃபேமிலிஸ், குழந்தைங்க, வயசானவங்க, அப்பாவி மக்கள் தான். அப்போ இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட்டு நம்ம ஏன் வெப்பன் சப்ளை பண்ணணும்? இதில் என்ன நம்ம கிடச்சிருக்கு? ஜெனீவா ஒப்பந்தம் தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி இனப்படுகொலைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அதுக்கான சப்போர்ட்டான எதுவும் செய்யக்கூடாது. பட் வெப்பன் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சீரியஸான சார்ஜஸாக இருக்குது. ஆனால் இந்தியாவோட வெளியுறவு அமைச்சங்க இதை மறுக்கிறாங்களே, நாங்கள் அப்படி வந்து செய்யலை, எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான், சர்வதேச சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அதுக்கு உட்பட்டு தான் எங்களோட இந்த விஷயம் இருந்தது அப்படின்னு. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து ஒன்று அசோகா கம்பெனி, இன்னொன்று அதானியோட கம்பெனி. அதானியே அதில் டீல் இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ப்ரைவேட்டு, ஓகே, அதனால் நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்கல, ப்ரைவேட் அவங்க 2 கம்பெனி டீல் போட்டிருக்காங்க அனுப்புகிறோன்னு. ஆனால் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல,
நீங்கள் எதை ஏற்றுமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணும்னு கஸ்டம்ஸை தாண்டி போக முடியாதுல்ல. இல்லை கரெக்டு. அதாவது அவங்க சொல்லக்கூடிய வந்து ஒரு பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் பண்ணுறாரு, முதலாளி பண்ணுறாரு அப்படின்னா கூட முதலாளி வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை அவரை கையில் வச்சிருக்கிறாரு. வெளியுறவுத்துறை வந்து கவர்மெண்ட் தானே, அதுக்கு வந்து அமைச்சர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம எலெக்டட் பர்சன், இந்த கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் தானே. இந்த பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பிஸ்னஸ் எப்படி வந்து அதை எப்படி பிஸ்னஸோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க? நம்மளோட ஏற்றுமதியில் ஒரே ஒரு டேமேஜ் யாருக்காவது நடந்தாலும் அது பிஸ்னஸ்க்கு பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் தான் பொறுப்பு. கரெக்டு தானே? இப்போ நெஸ்லே ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. நெஸ்லே ஏற்றி விட்டதில் நம்ம ஊருக்கு வர மேகி அந்த பொருட்கள்லாம் வந்து டேமேஜ் இருக்குன்னா அது தனியார்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் விளையிட முடியாது. அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிட்ரேஷன் ஒன்று இருக்குது. இந்த பெரிய கேஸ் எல்லாம் இருக்குது. அந்த சிகரெட் கம்பெனிக்கு ஒரு பெரிய முன்னாடிலாம் பண்ணாங்க. அப்போ ஏற்றுமதி பண்ணுறதுல ஆயுதங்கள் தான் அங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போகல. அதுக்கு பதில் அதானி சொல்லணும், அந்த கம்பெனி சொல்லணும். ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெளியுறவு அமைச்சர் சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் ஒன்று ஏற்றி உள்ளேன்னு. அப்போ இந்த ரிப்போர்ட்டை என்னன்னு சொல்ல போகிறீங்க? இப்போ ஹிந்துவில் பப்ளிஷ் ஆகிருக்கு, எல்லாத்துலேயும் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஷிப்மெண்ட்டை கிளியராக அவங்க சொல்கிறாங்க, இத்தனை ஷிப்மெண்ட் இங்கே நாங்கள் போயிருக்குன்னு. அதில் 700 ஷிப்மெண்ட்டாவது மினிமம் வெப்பன்ஸ் போயிருக்குன்றாங்க. இப்போ இது எதுக்காக பண்ணீங்க? உங்களுக்கு எந்த டீலுமே வேறு கிடைக்கலையே. நீங்கள் சொன்னீங்கல்ல இனப்படுகொலைக்காக பண்ணக்கூடாதுன்னு ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் இருக்குன்னு. தேசியவாதம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இவங்க ஒன்றா சேர்றது. இந்த எத்தனோ நேஷனலிசம்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் இது. தமிழில் எப்படி இன தேசியவாதம் தான். இன தேசியவாதம் அது எப்படின்னா பியூரிட்டி ஆஃப் ரேஸ், அதாவது புனிதமான ஒரு மக்கள். இந்த நம்ம ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கோம். ஆடியன்ஸோட கன்வர்சேஷன். அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு புனித இனம், அதாவது யூதர்களுக்கு ஒரு புனித இனம். அந்த புனித இனத்துக்காக பாலஸ்தீனில் இருக்க முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம நிலத்தில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புனிதத்தை நோக்கி நகர்றது. இது வந்து இந்த ஹிட்லரோடது. இதை நீங்கள் ஹிட்லரோடது இத்தாலியில் நடந்த ஃபாசிசமோட அந்த மாடல்லாம் இருக்குல்ல, மெசினி அந்த மாதிரி நிறையா இருந்தாங்க, முசோலினி எல்லாருமே என்னன்னா எங்கள் இனம் தான் வந்து உயர்ந்த இனம், உலகத்திலேயே புனிதமான இனம். இந்த இனத்துக்கு கலப்படங்கிற ஐடியா வரக்கூடாது அப்படின்னா அந்த கலப்படத்தை ஒதுக்கிடணும், அதை எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிடணும். இந்த இடம் தான் அந்த இன தேசியவாதம்லாம் இப்படி தான் வரும். அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஜூஸ் ஆர் அ சுப்பீரியர் ரேஸ். இவங்களுக்கு என்ன, ஹிந்துவில் பிராமணர்கள் அந்த இடத்துல ஒரு பியூரிட்டி இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமை இருக்கிறது என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற எனிமி யாருன்னா இஸ்லாம். ஏன் இஸ்லாம் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்களும் ரொம்ப தீவிரமாக கெட்டியாக ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்ன்னு நிறையா வச்சுருக்காங்க. அப்போ இவங்களோட நேர கான்ஃப்ளிக்ட் அங்கே தான் போய் நிற்கிது. அப்போ இப்போ கிறிஸ்டியானிட்டி ஏன் அவங்க விட்டுறாங்கன்னா இவங்க இங்கேயும் நிற்பாங்க அங்கேயும் நிற்பாங்க. இதில் பாதி பேர் இந்த பக்கம் நிற்பாங்க, பாதி பேர் இந்த பக்கம் நிற்பாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து இந்த உலகம் பூரா ஒரே ஐடியாவில் நிற்பாங்க, ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ப்ராக்டிஸ் தான். ரெண்டுமே நான் இப்போ வந்து ரிலீஜியஸாக இல்லை, நான் ரெண்டுமே ஒரு விதமாக ரூல்ஸோடு இருக்கிறது. ரெண்டு ரூல்ஸும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுல்ல, ஒரு கத்தியில் ரெண்டு இருக்கக்கூடாது, ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுல்ல. இந்த கதையிலேருந்து தான் இவங்க அதை பார்க்குறது. அப்போ எத்தனிக் கிளென்சிங், அதான் இனப்படுகொலைனா அதை பியூரிட்டி பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடணும். இப்போ இவங்களுக்கும் அந்த ஐடியா இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு அந்த ஐடியா இருக்குது, அங்கே ஜைனிசம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் அந்த ஐடியா இருக்குது. அப்போ இவங்க இந்த ஒற்றுமை வந்து சித்தாந்த அடிப்படையிலையும் தத்துவ அடிப்படையிலையும் தான் இவங்க போகிறாங்களே தவிர இவங்க இப்போ காசாவில் இருக்கிறவங்கள நீங்கள் ஒழிச்சா என்ன ஒழிக்காட்டி என்னங்கிறது உங்களோட ஸ்டான்ஸ் அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இல்லை இப்படி தானே ஏற்றணும். இல்லை இந்தியா என்ன ஒரு விஷயத்த சர்வதேச அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா காசா, அதாவது இனப்படுகொலை நாங்கள் ஆதரிக்கல, காசா விஷயத்துக்கு தீர்வு வந்து டூ ஸ்டேட் டிஸ்கஷன்ஸ் தான். ரெண்டு பேரும் இது இந்தியாவோட ஸ்டான்ஸ், ஒரிஜினல் ஸ்டான்ஸ் தான். வாஜ்பாய் வரைக்கும் இந்த ஸ்டான்ஸ் தான். ஓகே, இந்த ஸ்டான்ஸ் வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இப்படி ஒரு பிஸ்னஸ் வெப்பன் சப்ளை பண்ணுறது, இது எப்படி ஒரே கவர்மெண்ட் ரெண்டு நிலைப்பாடு எடுக்க முடியாதுல்ல ஒரு விஷயத்தில்? ஏன்னா இதுதான் பிஜேபியோட கண்ட்ரோல் குறைஞ்சி போய் தத்துவம் வந்து ஆர்எஸ்எஸோட தத்துவம் வந்து பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, பாஜக கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இப்படி நடக்குங்கிறீங்க. பட் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கு உலக சட்ட விதிங்கிறது அது இணங்கி வருமா? அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணலையே. நாங்களே இன்விசிபிள் தானே, எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ரெஜிஸ்டரும் கிடையாது, நாங்கள் ஆடிட்டும் பண்ண இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை ஆர்எஸ்எஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கேற்றபடி சர்வதேச அளவில் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த நிலைப்பாடை சர்வதேச சட்டம் எப்படி அலோவ் பண்ணுது? அதுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்ல. இது எப்படி நீங்கள் இதை தொடர்றீங்க, எப்படி இந்த விஷயத்தை செய்றீங்க அப்படின்றது அதுதான் இன்னைக்கு வருது இல்லை? ஓகே, இப்போ ஏன் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த சட்டத்தோட இதில் மாட்டுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது வெப்பன் சப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்களும் அந்த ரேடாருக்குள்ளே வருவீங்க, இன்வெஸ்டிகேஷன் நெட்டுக்குள்ளே வருவீங்க.
ஏன்னா எந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணாங்க, பிள்ளைங்களை கொலை பண்ணாங்கன்னு வந்து அம்மாசை கொலை பண்ணீங்கன்னா கொலை பண்ணீங்க, அது வேற கதை, அது டெரரிஸ்ட். ஆனா இன்னசென்ட் ஒரே ஒரு சைல்டு கொலை பண்றதுக்கு நம்ம ஆயுதம் பயன்பட்டுச்சுன்னா நம்மளும் அதை பார்ட் ஆஃப் த கிரைம்ல வரும். ஏன்னா தீவிரவாதத்தை இது பண்ணும்போது அது ஸ்டேட் இஷ்யூ, அது நமக்கு உள்ள கிடையாது. ஆனா இன்னசென்ட் பீப்புள் தான் செத்துருக்காங்கன்னா, இன்னசென்ட் பீப்புளை கொலை பண்றதுக்கு தான் நம்ம ஆயுதம் பயன்பட்டுச்சுன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் அந்த கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டியில் நீங்கள் தானே வருவீங்க. இப்போ இதன் மூலமாக டேரெக்டாக இந்தியாவும் இனப்படுகொலையில் பங்கெடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? அப்படி தான் இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் அதில் தான் வரப்போறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஜஸ்டிஸ் முரளிதரன் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஆர்ம்ஸ் சப்ளை ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தா இவர் கிளியராக சொல்லியிருக்காரு. ஜஸ்டிஸ் முரளிதரனோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு, குழந்தைங்களையும் பெண்களையும் பர்டிகுலராக ஸ்னைப்பரை வச்சு கொண்டாங்கன்னு இவர் ரிப்போர்ட் இருக்கு. இந்த பக்கத்தில் ஆர்ம்ஸ் இருக்கு. இவங்க நம்ம இந்தியா வந்து ஆர்ம் சப்ளை பண்ணிருக்கு. எப்போ? அதுவும் அக்டோபர் 7க்கு அப்புறம் அவங்க டேட்டா எடுத்திருக்காங்க. அப்போ அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லணும்னா, இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் சுட்டது உண்மைதான், ஆனால் அது இந்தியாவோட வெப்பன்ஸ் பயன்படுத்தி சொல்லலை, இது எங்களோட ஓன் வெப்பன் வச்சு சுட்டோன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சா மட்டும் இப்போ இந்தியாவை இதில் காப்பாற்ற முடியும். இந்தியா அவங்க ஏன் காப்பாற்றணும்? அவர் தான் சொல்லிட்டாரு, எங்களுக்கு அமெரிக்கா இல்லைன்னா என்ன, எங்களோட இந்தியா இருக்கே, நாங்கள் அடுத்த கண்ட்ரி இந்தியா, எங்களுக்கு இந்தியா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஓகே, இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு, இப்போ இந்தியாவே வந்து ஒரு இனப்படுகொலைக்கு துணை போகிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎனுடைய அந்த மனித உரிமை ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது. இப்போ இதை எடுத்து நம்ம பேசும்பொழுது ஏற்கனவே நம்ம பாகிஸ்தானை சில குற்றச்சாட்டு வைக்கிறோம். பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நடவடிக்கையில் இவங்க ஈடுபடுறாங்க, டைரெக்டாக ஈடுபடுறாங்க, பல நாடுகளுக்கு அந்த உதவியும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது, இப்போ நம்ம மீது இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நாட்டில் நாளைக்கு பாகிஸ்தான் நம்மளை பார்த்து கேட்பாங்கல்ல, நீங்கள் ஒரு நாட்டோட இனப்படுகொலைக்கு நீங்கள் துணை போனீங்களே, நீங்கள் அதுக்கு வெப்பன் சப்ளை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு பாகிஸ்தான் நம்மளை கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கா? பாகிஸ்தான் நம்மளை கேட்கறதுக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது. ஓகே, ஏன்னா பாகிஸ்தான் வந்து அது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் இருக்கு. ஏன்னா அங்கே யார் பிரைம் மினிஸ்டர், யார் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னே தெரியாது. ஆர்மி அங்கே ஒரு தனியை கண்ட்ரோல் பண்ணோம், பிரைம் மினிஸ்டர் தனியாக அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு, ஜுடிஷியரி ஒரு தனியாக ஒரு ஆங்கிளில் போகும். ஸோ அதை நம்ம கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்க நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட எதிரி பாகிஸ்தான் சொல்லி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம உருப்படாமல் இருக்கிறதோ. நம்ம ஆக்சுவலாக சைனா கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களோட ஜிடிபி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எஜுகேஷனு, எம்ப்ளாய்மெண்ட்டில் வச்சோம்னா நம்ம வளர்ந்துருவோம். இவனுங்க இந்த மாதிரி இது ஒரு அவங்களுங்களே என்னன்னு புரியாமல் உட்காந்துருக்காங்க பாகிஸ்தான். அவனுங்க தான் நம்மளோட எதிரின்னு காமிச்சா அப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் அதனால அதை கம்பேர் பண்ண வேண்டாம். உலக நாடுகள் இந்த கேள்வி கேட்கும்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டு. நீங்கள் இவ்வளோ யோக்கியமாக வந்து கரெக்டாக இருக்கீங்க, பாகிஸ்தான் எவ்வளோ கெட்ட நாடுங்கிறீங்க, கரெக்டு தான். ஏன்னா அது ஸ்டேட் ஸ்பான்சர் பண்ணுது, அது வந்து டெரரிசம்லாம் வளர்க்குதுன்னு. அப்போ நீங்கள் வெப்பன் சப்ளை பண்ணீங்கிறது உங்களுக்குன்னு ஒரு மொராலிட்டி இருக்கும்ல. உங்களோட ஒரு விஸ்வகுரு, நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு மக்கள், ஒரு எல்லாருக்கும் அன்பை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம்னு இந்தியா நினச்சிக்கிட்டு இருந்தோமே, அந்த இமேஜ் உடஞ்சிருமேங்கிறது தான் என் வருத்தமும். வெஸ்ட்டும் அப்படி தான் பார்க்கும். ஏன்னா நம்ம ஊருக்கு நான்லாம் இப்போ வெளிநாட்டில் எல்லாம் எங்கள் எல்லா இடத்துல இருந்தால் இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னா யோகா கற்றுக்கணும்னு வருவாங்க, இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கேட்கணும்னு வருவாங்க, இல்லைனா இயற்கை வளங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு விஸ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆர்ட் லிட்ரேச்சர் இப்படி இருந்த ஊரை ஒரு இனப்படுகொலை இருக்கிற ஒரு ஊரோட போய் நம்ம அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்தோன்னு வெளியே வந்துச்சுன்னா இந்த நாடு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குல்ல. எதுக்கான அமைதிக்கான நாடு, அன்புக்கான நாடுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் நம்ம இந்தியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆக்டிவாக எந்த வாருக்கும் போகவே மாட்டோம். அப்போ இதோட ஆப்போசிட்டோட டெட் ஆப்போசிட்டில் போய் நிற்கிறோம் இன்னைக்கு. அதுவும் யார் கூடனா இஸ்ரேல் கூட. இப்படி ஒரு குற்றச்சாட்டில் இந்தியா ஈடுபட்டிருக்கக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாரோட விருப்பம். ஆனால் வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்கிறது நமக்கு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இந்தியாவும் அதுக்கு துணை போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வெளியுறவு அமைச்சகம் மறுக்கிறதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதானி பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்ல முடியாது. இது ஒரு சீரியஸான விஷயமா இருக்குது. வரும் நாட்டில் இது எப்படி நிரூபிக்கப்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அது உண்மையிலேயே நம்மளுடைய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் அது பெரிய பாலிட்டிக்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஐடியாலஜி ஆஃப் ஆர்எஸ்எஸ் மட்டும் பிரிஞ்சாலே நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் நல்லாவே நடக்கும். ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மோடியால் இண்டிபெண்ட்டாக செயல் பண்ண முடியலங்கிறதே எனக்கு ஒரு பார்வையாக இருக்குது. மோடி அந்தளவுக்கு ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு மோடி குஜராத்தில் இருக்கும்போது இந்தியா தான் சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்தியாவோட பேரெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறமும் அந்த இது அவருக்கு அதிகமாக இருந்தது. இந்த ஐடியாலஜிக்கல் சிமிலாரிட்டி இருக்குல்ல இஸ்ரேல் கூட, இந்த விஷயம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது மோடியால் இண்டிவிஜுவலாக இதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆர்எஸ்எஸோட ஐடியாலேருந்து தான் இது இவ்வளோ புஷ் ஆகுமே தவிர, எனக்கு தெரிஞ்ச அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யாருமே இந்தியாவுக்கே இது ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க். இது இந்த மாதிரி வெப்பன்ஸை வந்து ஒரு ஜீனோசைடு கண்ட்ரிக்கு அனுப்புறது. அப்போ இதை வந்து மோடி விரும்புவாரா? அவரோட பேர் வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அவர் இறங்கினதுக்கப்புறம் ஒரு வரலாறுன்னு ஒன்று இருக்குது. இந்த வரலாறில்
ஜீனோசைடில் நீங்களும் கம்ப்ளிசிட்டுன்னு சொன்னிச்சுங்கிறத எனக்கு தெரிஞ்சு அவர் விரும்புவாரான்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ்க்கு அதில் விருப்பம் இருக்கும். ஏன்னா அந்த பேட்டர்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த எத்தனிக் நேஷ்னலிசம்ங்கிற ஐடியா அவங்களுக்கு பிடிக்குது, அந்த பியூரிட்டின்னு. அதனால் எனக்கு அது தெரிஞ்சு மோடியோட இண்டிபெண்டன்ஸே இன்னைக்கு இருக்கான்னு தெரிலன்ற. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான அந்த கருத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி கையாளப்படுது, அடுத்த இந்த விஷயம் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுதா, இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.